வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணமா. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வந்து தேர்தல் பிரச்சாரம் சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதாவது காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் பேசியிருக்கிறார். என்னன்னா, அந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டரில் மலர் தூவ வந்து இவங்க அனுமதி கேட்டாங்களாம். பேசுகிறார், ஹெலிகாப்டரில் மலர் தூவ நாங்கள் அனுமதி கேட்டோம், ஆனால் போலீஸார் அதுக்கு அனுமதி இல்லை. மற்றபடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போலீஸுக்கு நான் தெரிஞ்ச போலீஸுக்கு ஃபோன் அடித்தேன், அவர் ஃபோனவே எடுக்கலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறார். அதாவது ஆட்சி மாற்றம் வரும் போது அந்த இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அதை குறிப்பிட்ட அந்த போலீஸாருக்கு, அப்புறம் டோட்டலாக காவல்துறைக்கே வந்து எச்சரிக்கைலாம் சொல்ல முடியும். இது மிரட்டல். ஆட்சி மாற்றம் வரும்போது அந்த இடத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னா என்ன பண்ண போற? பதவி விட்டு தூக்க போறாரா? இந்த உலகத்தை விட்டு அந்த காவல்துறை சோன்ஸ் அந்த குறிப்பிட்ட நபர்களை தூக்க போகிறார்கள். இதெல்லாம் வந்து வன்முறையான ஒரு பேச்சு, மிரட்டலான ஒரு பேச்சு, சாதாரண பேச்சு கிடையாது. இல்லை, இதை கேட்ட பல மக்கள் யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? என்னடா அது, ஆட்சியும் இல்லை ஒன்றும் இல்லை, ஜீரோ. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் ஆண்டு கொண்டிருக்க திமுகவுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? 4.5 வருஷம் ஆண்ட எடப்பாடிக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? நல்லா யோசிக்கணுமா இல்லையா? என்னங்க இது பேச்சு? இது மிரட்டலான பேச்சு. அது காவல்துறையை மிரட்டிய நயினார். நல்லா புரியணும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் இப்படி ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் ஒன்றுமே. அது சொல்லியிருக்கிறார், காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அந்த பிரச்சாரத்துக்கு மோடி கட்டாயமாக வருவாராம். அனுப்புறதுக்கு யாரையும் காணா. மதுரையில் எடப்பாடியும் காணா, நட்டாவையும் காணா, நிர்மலா சீதாராமன் காணா, ஒன்றுமே கிடையாது. ஜி.கே. வாசன், ஏசிஎஸ், மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் அமைச்சிருக்கிறாங்க. மதுரையில் தூக்க விழாவுக்கு இந்த தமிழகம் தலை நிமிர தமிழரின் பயணம் அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு. மற்றபடி வந்து இவர் புதுசாக சொல்கிறார், வருவார். 8 தடவை வந்தார் இல்லையா இது நாடாளுமன்ற தேர்தல் 8 தடவை வந்தார். அது மாதிரி வருவார். அவருக்கு வழி இருக்கு, வரப்போறாரு. விஜய் சொன்ன மாதிரி வழி அது மாதிரி வந்து அவருக்கு வழி வந்தால் தேர்தல் வழி. விஜய்க்கு வந்தது அன்னைக்கு வந்து இந்த வழி, விபத்து வழி. இவருக்கு வழி வரும். டோட்டலாக வழி வரக்கூடிய சமயத்தில் அந்த குழந்தை வெளியே வந்து தான் ஆகும். அப்படிங்கிறப்ப அது வெற்றியா தோல்வியாங்கிறது இன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. இல்லை, மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கு என்ன இருக்குது? இல்லை, ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே அதில் ஓட்ட இதில் நொட்ட அப்படிங்கிறது. இவர் தான் சொன்னார், அந்த கரூர் சம்பந்தப்பட்ட வகையில் கத்தி குத்தை நான் பார்த்தேன் அப்படின்னார். சீமான் சொல்லிட்டார், எந்த இடத்துல கத்தி குத்து கிடையாது அப்படின்ட்டார். இவருக்கு மட்டும் தனியாக அந்த ஹேமா மாலினி குரூப்புக்கு வந்திருக்கு. நல்லா யோசிக்கணும். பாஜக அள்ளி விட்டாலும் அள்ளி பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு அத்தனையுமே போய் அப்படிங்கிறப்ப மக்கள் எவ்வாறு அவர்கள் ஓட்டு போடுவார்கள்? நம்பிக்கையே போகுதுங்க. அப்படி இருக்க சமயத்தில் எந்த அளவுக்கு இவர்கள் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு